பொள்ளாச்சி டு பாலக்காடு 44 கிலோமீட்டரில் ஒரு ஹிஸ்டாரிக்கலாகவும் ரிலாக்ஸாகவும் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி பிளேஸ் நீங்கள் தேடிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான பெஸ்ட் பிளேஸ் தான் பாலக்காடு ஃபோர்ட். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூ பண்ணுங்கள். பொள்ளாச்சியிலிருந்து ஆஃப்டர்நூன் 12 மணிக்கு கிளம்பி 1:15க்கு பாலக்காடு ஃபோர்ட் நாங்கள் ரீச் ஆகிட்டோம். என்ட்ரன்ஸ் பக்கத்துலேயே கார் பார்க்கிங் இருக்குது. பார்க்கிங்க்கு நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. காருக்கு பார்க்கிங் சார்ஜஸ் 30 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. கார் பார்க்கிங் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பார்க்குக்கு நாங்கள் ஃபேமிலியோட உள்ள என்ட்ரு ஆகிட்டோம். சில்ட்ரன்ஸுக்கு விளையாடுறதுக்கு பக்காவான ஸ்பாட்டுங்க. வெயில் அதிகமாக இருந்தனால நாங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குக்கு உள்ளே போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து நெக்ஸ்ட் ஃபோர்ட்டுக்கு போகலான்னு பிளான் பண்ணிட்டோம். நிறைய குழந்தைங்க பார்க்கில் ஜாலியாக விளையாண்டு இருந்தாங்க. நம்ம குழந்தையும் ஊஞ்சலை வச்சு கொஞ்ச நேரம் விளையாட்டு கட்டிட்டு இருந்தோம். அவனும் ஜாலியாக என்ஜாய் பண்ணனா. விளையாண்டு முடிச்சதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க ஃபோர்ட்டுக்கு போகலான்னு கிளம்பிட்டோம். கோட்டைக்கு உள்ளே போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு 25 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் 4 பேர் போயிருந்தோம். 100 ரூபாய் இருந்துச்சு. ஓப்பனிங் டைம் காலையில் 8 மணிலேருந்து ஈவினிங் 5:30 மணி வரைக்கும் வச்சுருக்காங்க. நீங்கள் கோட்டைக்கு வரக்கு கரெக்டான டைம் மார்னிங் டைம் தாங்க. மார்னிங் வந்தீங்க அப்படின்னா மார்னிங் கோட்டைக்குள்ள ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு ஆஃப்டர்நூன் கார்டனுக்கு வந்துடலாம். இன்கேஸ் நீங்கள் ஆஃப்டர்நூன் வர்ற மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டு கார்டனை விசிட் பண்ணிவிட்டு ஈவினிங் நீங்கள் கோட்டைக்குள்ள உள்ளே போயிடலாம். வெயில் சமயத்தில் இந்த மெத்தட் தான் நமக்கு நல்லா யூஸ் ஆகும். கோட்டைக்குள்ள பேபிஸ்க்கு விளையாடுறதுக்கு பிளேஸு ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு. பர்ஃபெக்டான பிளேஸுங்க. நாங்கள் போன சமயத்தில் வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் நடத்திட்டு இருந்தாங்க. ஃபோட்டோ ஷூட்டுக்கு பர்ஃபெக்டான பிளேஸுங்க இந்த இடம். ஃபோர்ட்டுக்குள்ளேயே ஃபோர்ட்டை பற்றி இன்ஃபர்மேஷன் கேலரி அப்படிங்கிற ஒரு செப்பரேட்டான பிளேஸ் கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் உள்ள முக்கியமான இடத்தை பற்றி எல்லா இன்ஃபர்மேஷனுமே இந்த இடத்துல கொடுத்துருந்தாங்க. நீங்கள் இந்த இடத்துக்கு போகும்போது இன்ஃபர்மேஷன் கேலரி பிளேஸை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா அவ்வளவு இன்ஃபர்மேஷன் இந்த பிளேஸில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பொறுமையாக ஒவ்வொன்றா பார்த்து படித்து அங்கே இருக்க இடத்த பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கிளம்பலாம். நாங்கள் மதியத்துக்கு மேலே போனனால அங்கே இருக்க பிளேஸ் எல்லாத்தையுமே அந்தளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. நாங்கள் கோட்டையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு கரெக்டாக 4 மணிக்கு கோட்டையிலேருந்து வெளியே வந்துட்டோம். ஆஃப்டர்நூன் சாப்பிடாதனால பக்கத்தில் ஏதாவது ஹோட்டல் இருக்கான்னு நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கும் போது தான் சால்ட் அண்ட் பெப்பருங்கிற சூப்பரான கடை இருந்துச்சுங்க. நாங்கள் 3 பிரியாணி ஒரு நெய் சோறு ஆர்டர் பண்ணியிருந்தோம். பிரியாணி 110 ரூபாயும் நெய் சோறு 70 ரூபாயும் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் கூகுள்லேயே போய் சர்ச் பண்ணிங்கன்னா சால்ட் அண்ட் பெப்பருங்கிற கரெக்டான ஹோட்டல் வந்துடும். இந்த ஒன் டே ட்ரிப்பில் நமக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பை பை கைஸ்.